இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்களை யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த காலை நேரத்தில், குறிப்பாக ஜனவரி மாதம் 22ஆம் நாள் புதன்கிழமையின் காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜனவரி மாதம் 22ஆம் நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறேன். கடந்த போன இரவில் எங்களோடு கூட ஆண்டவரே நீர் இருந்து எங்களை ஆண்டவரே பத்திரமாய் காலை நேரத்தில் ஆண்டவர் எழும்பு செய்து இந்த புதிய நாளை தந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவர். இந்த நாளின் நிறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதியும். தியான பகுதியை கேட்டு ஆண்டவரே பயன்பெறுகிற எல்லா மக்களும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடும். நீரை பொறுப்பேற்றுக்கொள்ளும். ஆசீர்வாதம். பாடுகின்ற சாரியம், வாசிக்கின்ற சாக சாரியம் எடுத்து பயன்படுத்தும். கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த இறை செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசுவின் முன் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். காலை நேரத்தில் 661வது பாடலாகிய 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 661. ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே, யாவரும் தேன்மொழி பாடல்களா இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய பாடல்களை புனைந்தே பண்களும் சேருங்களே, புதிகள் நிறையும் காணுங்களா தொழுதே இறைவனை காணுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். நெஞ்சின் நாவின் நாதங்களை நன்றி கூறும் கீதங்களாம், மிஞ்சும் ஓசை தாளங்களாம், மேலும் பரவசம் நாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம்.
இறைவனை போற்றும் நேரங்களே சிந்தை குளிர்ந்து ஆண்டுகளாய் சீயோனின் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்து பாடுங்களே. யாவரும் தேன்மொழி பாடல்களா இயேசுவை பாடிட பாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே இந்த காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 31 வசனங்களிலே இருக்கின்ற இறை வார்த்தைகள். 1 கொரிந்தியர் 12, 12 முதல் 31 வசனங்கள். இந்த கொரிந்தியர் திருமுகம் ஒரு சிறப்புமிக்க திருமுகமாக இருக்கிறது. திருத்துதல் பவுல் இத்திருமுகத்தை எழுதியுள்ளார். அவரது பெரிய மடல் என்று இத்திருமுகம் அறியப்படுகிறது. இன்றைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமுடைய அறிவுரைகளை இந்த திருமுகம் வழங்குகிறது. அன்பு பற்றிய சிறந்த ஒரு கவிதை தொகுப்பு இந்த மடலில் உள்ளது. என்னுடைய சூழலும் நோக்கமும் நாம் பார்க்கும்போது, பவுல் காலத்தில் கொரிந்து ஒரு பெரிய வணிக நகரமாய் விளங்கியது. ரோமையரின் குடியேற்ற நகரமாகவும் திகழ்ந்தது. இங்கு பல தெய்வங்களுக்கான கோவில்கள் இருந்தன. வழிபாடு சார்ந்த வாணிகமும் தழைத்து ஓங்கியது. கொரிந்தியரை போல் இருத்தல் என்னும் கூற்று ஒழுக்க கேடாய் வாழ்தலை குறித்தது. பவுல் காலத்தில் இந்நகரில் ஏறக்குறைய 7 லட்சம் மக்கள் வாழ்ந்தார்கள். அவர்களில் 1/3 பங்கினர் அடிமைகளாய் இருந்தார்கள். பவுல் தம் 2ஆம் பயணத்தின் போது இங்கு திருச்சபையை ஏற்படுத்தினார். அதை நம்ம 3, 6, 10, 4, 5 அப்போஸ்தலர் நடபடிகள் 17, 18, 1-7 நம்ம பார்க்குறோம். மாத்திரமல்ல, இங்கே ஆக்கிலா பிரிஸ்கில்லா தம்பதியுடன் நட்பு கொண்டு யூதர்களுடன் தொழுகை கூடத்தில் அவர் விவாதித்து இயேசுவை பற்றி அறிவிக்கின்றார். பின்னர் பவுல் எபேசு நகரத்தில் நற்செய்தி பணி ஆற்றிய போது குலோயி வீட்டினர் மூலம் கொரிந்து திருச்சபையில் இருந்த பிளவுகளை பற்றி கேள்விப்பட்டு மற்றும் கொரிந்து திருச்சபை பவுலுக்கு ஒரு கடிதம் எழுதி கொரிந்தில் காணப்பட்ட சில சிக்கல்களுக்கு விடை கேட்டு இருந்ததை நாம் பார்க்குறோம். இக்கடிதம் வழியாகவும் கடிதத்தை கொண்டு வந்த மூவர் வழியாகவும் வாய்மொழியாக இது சொல்லப்பட்டதாக நம்ம பார்க்கின்றோம். தீர்வு காணும் முறையில் பவுல் இத்திருமுகத்தை எழுதியுள்ளார். இது கிபி 54 முதல் 55 ஆண்டுகளில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் நம்ம போன வாரம் கூட பார்த்தோம். 12ஆம் அதிகார துவக்கத்தில் 1 முதல் 11 வசனங்களில் தூய ஆவியர் அருளும் அருள் கொடைகள், தூய ஆவி அருளும் அருள் கொடைகள். இந்த அருள் கொடைகள் எதற்காக நமக்குன்னா திருச்சபைக்காக. திருச்சபை திரு தொண்டர்களுக்கு பல வகை உண்டானால் ஆண்டவர் ஒருவரே, செயல்பாடுகள் பல வகை உண்டு ஆனால் ஆண்டவர் ஒருவரே என்ற கருத்தை நாம் இங்கே முன்வைக்கின்றோம். திருச்சபையில் பலதரப்பட்ட மக்கள் வருவார்கள். இல்லை, வாட் இஸ் சர்ச்? சர்ச் இஸ் த பிளேஸ் ஆஃப் பிலீவர்ஸ். ஆல் பிலீவர்ஸ் ஆர் கேம் டு சர்ச் டு வர்ஷிப் காட். பலதரப்பட்ட மக்கள் வருவார்கள். ஏழைகள் வருவார்கள், பணக்காரர்கள் வருவார்கள், படித்தவர்கள் வருவார்கள், படிக்காதவர்கள் வருவாங்க.
வேறு ஜாதி வருவாங்க, உயர்ந்த ஜாதி வரும், அப்படி இப்படின்னு எல்லாமே வருவாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம் அனைவரும் சமம். ஆமென். கடவுளுக்குள்ளாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தனையை பவுலடிகளார் தெளிவாயங்க வலியுறுத்துகின்றார். அதற்கு அவர் பயன்படுத்துகின்ற ஒரு மீடியம் மெட்டஃபர் என்னன்னாக்கா உடலை தான், நம்முடைய உடலை தான், கடவுள் படைத்த இந்த உடலை தான் பயன்படுத்த. பாருங்க, உடலும் உறுப்புகளும். உடல் ஒன்று, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கின்றார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். இல்லையா? இப்போ ஒரே ஆவியினால தான் நம்ம என்ன பெற்றிருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை பெற்றோம், திருமுழுக்கு பெற்றோம், திருவிருந்து பெற்றிருக்கிறோம். ஒரே ஆவிதான். ஆனால் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன உடல் ஒரே உடல் தான், ஆனால் உடலுக்குள்ள பல்வேறு செயல்பாடுகள். இல்லையா? ஒரே உடலுக்குள்ள தலை இருக்கிறது, கண் இருக்கிறது, 2 கண்கள், ஒரு மூக்கு, ஒரு வாய், 2 காதுகள், 2 கைகள், 2 கால்கள். இல்லையா? வயிறு உடலுக்குள்ளாக இருக்கின்ற எண்ணற்ற லட்சக்கணக்கான அணுக்கள், வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுக்கள். இல்லையா? அதெல்லாம் நிறைய உள்ள நரம்புகள், எலும்புகள், இவையெல்லாம் சேர்ந்தது தான் உடல். இதில் ஒன்று பாதிக்கப்பட்டால் என்ன ஆயிடுதுன்னா பலவீனமாகும். அப்போ ஒற்றுமையோடு இருந்தால் திருச்சபையின் ஊழியத்தை மிக சிறப்பாய் செய்ய முடியும் என்பதை பவுலடிகளார் இந்த இடத்துல எடுத்துக்காட்டுறார். அப்போ கொரிந்து திருச்சபையில் என்ன இருந்தது? பிரிவினைகள் இருந்தது. கிரேக்க கிறிஸ்தவர்களும் யூத கிறிஸ்தவர்களும். யூதர்களாக இருந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறும்போது அவங்க மற்றவர்களை கூட என்ன பார்த்தாங்கன்னா அடிமைகளை பார்த்தாங்க, ஏளனமாக பார்த்தாங்க, கீழ்த்தரமான மக்களாய் பார்த்தார்கள். இவங்க வேற ஜாதி, அவங்க வேற ஜாதி. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ற ஜாதியை பிடித்து கொண்டு இருந்ததை நம்ம பார்க்குறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்கிற இந்தியாவில் கூட இன்றைக்கு ஜாதி கொடுமைகள், வன்கொடுமைகள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கு. அது திருச்சபை ஆனாலும் சரி, சமூகத்தில் ஆனாலும் சரி. சமீபத்தில் கூட பட்டியலின ஒரு சிறுவனை அதிகமான துன்புறுத்தியதை நம்ம பார்க்கிறோம். அது இன்றைக்கு மட்டும் இல்லை, காலகாலமாய் தொன்று தொட்டே நடந்து வருகிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாதியை மதத்தை பார்க்காமல் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற செய்தியோடு, அந்த உணர்வோடு நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழணும். அவர் ஒற்றுமையாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஒற்றுமையாக இருப்பது போல நம்முடைய வாழ்க்கையில் நாமும் மற்றவர்களோடு ஒற்றுமையாய் வாழ அழைக்கப்படுகிறோம். அதுதான் இந்த பகுதியினுடைய சிறப்பு அம்சமாக அமைந்திருக்கிறது. உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, ஆகவே இவ்வுலகத்தை சார்ந்தவன் அல்ல, இவ்வுடலை சார்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது உடலை சேர்ந்தது இல்லை என்று ஆகிவிடுமா? நான் கண் அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல, ஆகவே உடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்று ஆகிவிடுமா? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்து இருக்கிறார். அவை யாவும் ஒரே உறுப்பாயிருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா? எனவேதான் பல உறுப்புகளை உடையதாய் இருந்தாலும் உடல் ஒன்றே. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றா, தலை காலை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. மாறாக உடலில் மிக வலுவற்றவனாய் தோன்றும் உறுப்புகளை மிகவும் தேவையானவையாய் இருக்கின்றன. உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவர்க்கு நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம். நம் மறைவான உறுப்புகளை மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்து கடவுள் உடலை ஒன்றிணைத்து உருவாக்கினார். உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரேவித கவலை கொள்ள வேண்டும் என்று இப்படி செய்தார். ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சி வரும். ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. தலை, கண்ணு, மூக்கு, காது, கால் எல்லாம் தான் உயர்ந்தது, தான் பெருசு அப்படின்னா இந்த உடல்ல என்ன இருக்காது? ஒரு ஒற்றுமையான சீராக
வாழ்வு நடக்க முடியாது. கை, நான் சாப்பாடை பிசைய மாட்டேன், சாப்பாடை வாய்க்கு கொண்டு போக மாட்டேன்னு சொன்னால் என்ன, உடல் சோர்ந்து போயிடும் இல்லையா? ஃபுட் டெஃபிஷியன்சி வந்துடும் இல்லையா? சாப்பாடு சாப்பிட்லன்னா சோர்ந்து போயிடும். அப்போ வாய் நான் அரைக்க முடியாது இல்லையா? பல்லு நான் அரைக்க முடியாது, வயிறு நான் ஜீரணிக்க முடியாது, குடல் நான் மலத்தை வெளியேற்ற முடியாது அப்படின்னா எந்த காரியமும் நடக்காது. அந்தந்த உறுப்புகள் சிறப்பாக செயல்பட வேண்டும். செயல்படவில்லை என்றால்தான் நம்முடைய உடல்ல பிரச்சனை ஏற்படும். ஒவ்வொரு சின்ன அணுவாக இருந்தாலும் கூட இட் ஷுட் பி ஃபங்க்ஷன், அது செயல்பட வேண்டும். அதுபோல தான் திருச்சபையில் கூட ஒரு சின்ன விசுவாசியாக இருக்கலாம், பெரிய விசுவாசியாக இருக்கலாம், சபையின் ஆயராக இருக்கலாம், சபையின் பொறுப்பாளர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி அவங்க செயல்பட வேண்டும், செயல்பட விட வேண்டும். அவங்கள கைகளை கட்டி போடக்கூடாது. போட்டோம்னா சபையினுடைய வளர்ச்சி நிச்சயமாய் பாதிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகம். நிறைய சபையில் குழந்தைகளை ரொம்ப பேச விட மாட்டாங்க. சில சபைகளில் வாழை பிள்ளைகளை பேச விட மாட்டாங்க. சில சபையில் மாதர்களை பேச விட மாட்டாங்க. இதெல்லாம் நானும் நிறைய இடங்களில் அனுபவித்திருக்கிறேன். அது திருச்சபையினுடைய வளர்ச்சியை பாதிக்கும் இல்லையா? அவங்க பணியை அவங்க செய்ய வேண்டும். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அறிவுரையாக நாம் பார்க்கிறோம். உதாரணமாக குடும்பத்தில் கூட எடுங்க, கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்க ஒரே உடலாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரிந்திருந்தால் குடும்பம் வளருமா? இன்றைக்கு கணவன் மனைவி பிரிந்தால் குடும்பம் வளராது, பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க, பிள்ளைகளுடைய சைக்காலஜிக்கல் பாதிக்கப்படுகிறது இல்லையா? உடல் பாதிக்கப்படுகிறது. அதனால அவங்க வாழ்க்கை இழந்து போறாங்க. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில செயல்படாத வண்ணம் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஒற்றுமையாய் செயல்பட வேண்டும். அதுதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்தியாவுக்கு ரொம்ப அழகான ஒரு பெயரை சூட்டியிருக்கிறாங்க. பலதரப்பட்ட மக்கள் வாழுகிற மக்கள், பல் சமய சூழல்ல பல் ஜாதி மக்கள் மத்தியில நம்ம வாழ்றோம். அதான் நீங்க கன்க்ளூஷனா சொல்றாரு பாரு, நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறை வாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல்களை செய்பவர்களையும், அதன் பின் பிணித்தீர்க்கும் அருட்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லாருமே திருத்தூதர்களா? எல்லாருமே இறை வாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல்களை செய்பவர்களா? இல்லவே இல்லை. எல்லாரும் பிணித்தீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்களா? எல்லாரும் பரவச பேச்சு பேசுறவர்களா? எல்லாரும் விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. எனவே நீங்கள் மேலான அருள்கொடையை ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், அது அன்பு என்று சொல்லி முடிக்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபையில் பல ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லா ஊழியத்தையும் சபை ஆதரிக்கவில்லை. ஆதரிக்கணும், முக்கியமாக ஆதரிக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ நான் கேட்ட எல்லா ஊழியத்தையும் சபை ஆதரிக்கணும், ஆனால் ஆதரிப்பதில்லை. காரணம் என்னன்னா, ஒரு ஊழியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திருச்சபை எதுக்கு முக்கியம் தராங்கன்னா போதகர் ஊழியம், அவ்வளோதான். ஐயர் வருவார், நடத்துவார், போயிடுவார், ஜபக்கூட்டம் நடக்கும், அவ்வளோதான். ஆனால் மற்ற ஊழியங்கள் எதுவுமே நடக்காது. சண்டே கிளாஸ் நடக்காது, விபிஎஸ் நடக்காது, மாதர் சங்கம் நடக்காது. இதெல்லாம் திருச்சபையினுடைய ஊழியம் பாதிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கு. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஆயர் பெருமக்களே, சபையின் ஊழியர்களே, மாதர்களே, நாம் ஒற்றுமையாய் செயல்பட ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு நம்முடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் கூட இந்த ஒற்றுமை இன்மையினால தான் சபையினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கு. நாம் அணிகளாய் பிரிந்திருக்கிறோம், அது பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துலையுமே அணிகள் இருக்குது. ஆனால் சபையினுடைய வளர்ச்சிக்காய் நான் ஒற்றுமையாக நிற்கணும் இல்லையா? இன்னைக்கு பெருசா மருத்துவமனை பூட்டப்பட்டிருக்கிறதே, யாருக்காவது கவலை இருக்கா? அதை பற்றி கவலைப்படுறோமா? இல்லையா? அதை பற்றி பேசுவோம், அதை பற்றி அமைதியாகிடும். ஆனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டும். இரு அணிகளும் உட்கார்ந்து பேச வேண்டும். அரசியல் பண்ணுவதை விட்டுவிட்டு உட்கார்ந்து பேசி அதற்கான தீர்வுகளை எடுத்தால் மட்டுமே நாம் ஒற்றுமையை முன்னிறுத்த முடியும். இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இல்லாமல் இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செயல்படும் நேரம், ஆண்டவருக்காய் செயல்படும் நேரம், ஆண்டவருக்காய் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பி நிற்கின்ற நேரமாய் இது இருக்கிறது. ஆகவே இப்பொழுதும் நாம் மௌனமாய் இருந்தால் நாம் வாழ்க்கையில தோற்றுப்போம்.
ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். அவருக்கு சாட்சியாய் வாழ முடியாது. ஆகவே அவருடைய பிள்ளைகளாய் தூய ஆவியானவரை பெற்று வாழ இந்த நாளிலே நமக்கு அருட்கொடைகளை தந்து நாம் ஒற்றுமையாய் வாழ அழைக்கின்ற ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாய் எங்கள் நல்ல ஆண்டவரே, காலை வேளையிலே ஒற்றுமையை குறித்த செய்தியை மிக அழகாய் உடலின் வழியாய் எங்களுக்கு ஒரு ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். கண், கை, கால், மூக்கு, கால்கள் எல்லாம் உடலில் இருக்கிறது. அவை ஒவ்வொன்றும் செயல்பட்டால் மட்டுமே உடல் செயல்படும். இல்லை என்றால் அது ஊனமுற்ற உடலாய் மாறிப்போகும். அதுபோலதான் எங்களுடைய திருச்சபையும் கூட ஆண்டவரே, ஆயர், சபையின் பொறுப்பாளர்கள், மூப்பர்கள், மாதர்கள், வாலிபர்கள், இள மகளிர்கள், சண்டே கிளாஸ் மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் செயல்பட வேண்டும். ஆண்டவர் கொயர் செயல்பட வேண்டும். மியூசிக் ஆண்டவரே மக்கள் செயல்பட வேண்டும். இல்லை என்றால் திருச்சபை செயலற்ற ஒரு திருச்சபையாக இருக்கும். அது ஆண்டவரே பெயர் காரணத்துக்காக இருக்கின்ற ஒரு பெயர் அளவில் இருக்கும். இன்றைக்கு அப்படிப்பட்ட திருச்சபைகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்து முன்னேற என் தேவன் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த இறைய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் கூட இன்றைக்கு நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சண்டையிட்டு கொண்டிருக்கிற கணவன் மனைவி இடையே இருவருமே பெரியவர்கள் தான், இருவருமே சிறியவர்கள் தான். இருவரும் சேர்ந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் ஓடி ஜெயிக்க முடியும். மாட்டு வண்டியை உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இரு மாடுகளும் ஓடினால் மட்டுமே ஆண்டவர் அந்த வண்டி ஓடும். இரு தண்டவாளங்களில் ட்ரெயின் போனால் மட்டும்தான் ஆண்டவர் ட்ரெயின் போய் சேர முடியும். அதுபோல எங்கள் வாழ்க்கையில் ஒற்றுமையாக இருந்து பல காரியங்களை நாங்கள் சாதிக்க கிருபை தார். குறிப்பாய் அந்த ஒற்றுமை எங்கள் குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், ஆண்டவர் மருமக்கள், பேர பிள்ளைகள், உறவுகளோடும், திருச்சபையில் இருக்கின்ற எல்லா மக்களோடும், சமூகத்தில் இருக்கிற மக்களோடும், வேலை செய்கிற இடத்துல மக்களோடும் நான் ஒற்றுமையாய் வாழ்ந்து சாதியை பார்க்காம, மதத்தை பார்க்காம, மனிதர்களை பார்த்து சமாதானமாய் வாழ ஆண்டவர் கிருபை தார். இந்த எண்ணத்தை பல் சமய சூழலில் வாழுகிறோம். இப்படி இந்திய தேசத்தின் மக்களுக்கு தார், இப்படி ஜனாதிபதிக்கு தார், இப்படி பிரதமருக்கு தார், இப்படி முதலமைச்சருக்கு தார், இப்படி துணை முதல்வருக்கு தார், இப்படி கவர்னருக்கு தார். ஆண்டவர் எல்லா கலெக்டர்ஸுக்கும் நீ தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இந்தியாவில் ஆண்டவர் அமைதி சமாதானத்தை நீ தந்து இந்தியா அமைதி பூங்காவாய் விளங்க வேண்டும் என்று கிஞ்சிமன்றார். ஆண்டவர் உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது அமெரிக்கா தேசத்தில் இந்த கலிஃபோர்னியா மாகாணத்தில் நடைபெற்ற ஆண்டவர் மிகப்பெரிய தீ விபத்து எங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கிறது. அந்த மக்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு கடவுள் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கடவுள் கலிஃபோர்னியாவுக்கு வெளியே நிற்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால ஆண்டவர் இன்றைக்கு அந்த இடமே பற்றி எரிந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இது எங்களுக்கு பெரிய எச்சரிக்கையாக இருக்கிறது. நம்முடைய வருகை ஆண்டவரே ஆயத்தமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் மனம் திரும்புகிறோம். ஆண்டவர் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும். உலக நாடுகளில் இப்படிப்பட்ட இயற்கை பேரழிவுகள் நடக்காதபடி இந்த காத்தரலும். தொடர்ந்து ஆண்டவரை இஸ்ரேல் அமாஸ் போரை நிறுத்திருக்கிறீர். தொடர்ந்து அவர்கள் இப்படிப்பட்ட ஆண்டவரை போரை செய்யாதபடி காத்தரலும். அதே போல உக்ரைன் ரஷ்யா போரும் நிற்கட்டும் ராஜா. தொடர்ந்து நாங்கள் சார்ந்திருக்கிற தாய் திருச்சபையாகிய இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஆயர்கள், ஊழியங்கள், ஆண்டவரே ஸ்தாபனங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக வேண்டிக் கொள்கிறோம். தினதோறும் ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பாரும். நிச்சயமாய் ஒரு நாள் அந்த கதவுகள் திறக்கப்படும் என்று நான் நம்புகிறோம் ராஜா. இங்கே இருக்கின்ற அணிகள் எல்லாம் உட்கார்ந்து அரசியல் செய்வது எப்படி என்று பேசுவதை விட்டுவிட்டு மருத்துவமனையை திறக்கும்படியான சூழ்நிலைகளை, பாய்ஸ் போர்டிங், கேர்ள்ஸ் போர்டிங் திறக்கும்படியான சூழ்நிலைகளை என் தேவன் உருவாக்கி தர வேண்டும் என்று கிஞ்சும் என்றார்கள். ஆண்டவர் இந்த நாளில் கூட என்னோடு கூட ஊழியத்தில் இருக்கிறவருடைய அன்பர் சாருக்காக, என்னுடைய ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். இந்த கால சீதோஷ்ண மாற்றத்தில் ஏற்படுகின்ற சளி, காய்ச்சல், ஜுரத்திலிருந்து பிள்ளைகளை காத்தருளும். ஆண்டவரே, தொடர்ந்து எடுத்துக்கொள்கிற மருந்து, மாத்திரைகள், உணவு, தண்ணீர் வழியாக நம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். அதே போல என்னுடைய சாக்கோசாரின் டீச்சரை ஆசீர்வாதம் பலப்படுத்தும். தேவையை சந்தியும் பயணங்களை வாக்கி செய்யும். அப்படியே என் குடும்பத்தாரையும் பலப்படுத்தும் ராஜா. இதை பார்க்கிற, கேட்கிற, ஷேர் பண்ணுற எல்லா மக்களுக்கும் உங்களுடைய இறை ஆசிரியர்கள் இந்த தேவன் பரத்திலிருந்து நீர் தந்து வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே பிறந்த நாளை, திருமண நாளை கண்டு நன்றி செலுத்துகிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக பலவீனமாக இருக்கிற அவருடைய உதயநேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, தீபா, ஏழுமலை, வேலன், ஏலன், ரஃபியா, வனஜா அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். இவங்களை எல்லாரும் குணமாக்கி சுகப்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாக சுகமாக இருக்கிறாரோ கண்ணோக்கி பாரும். குறிப்பாக என்னுடைய ஆம்பூர் சபை சங்கத்தில், ஆம்பூர் கண்கடையால் உத்தரன் திருச்சபையில் பல ஆண்டுகள் ஆண்டவரை திருச்சபையின் ஊழியத்தை செய்தும், கடைசியாக ஆண்டவர் சென்னை ஐநாவரம் குட்சப்பட் உத்தரன் திருச்சபையுடைய ஆயராகவும், மெட்ராஸ் சர்க்கிளுடைய பிரசிடென்ட்டாகவும் இருந்து ஆண்டவரை எங்களை விட்டு மறைந்த காலம் சென்ற அருள் திரு BYM சுரேஷ்குமார் ஐயர் அவர்கள் நினைவு கூறுகிறோம். நேற்று தினத்தில் அவருடைய 2ஆம் ஆண்டு ஆண்டவரே அந்த நினைவு நாளை நாங்கள் ஆண்டவரே நினைவுபடுத்துகிறோம் ராஜா. எங்களை விட்டு அவர் மறைந்தாலும் அவர்களுடைய பிரசங்கங்கள், அவருடைய பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கிறது. மிக சிறந்த ஆளுகை செய்கின்ற
ஆண்டவர் ஒரு தலைமைத்துவம் மிக்க ஒரு ஆயராய் இந்த பகுதியிலே விளங்கினார். ஆண்டவரே பலதரப்பட்ட ஆண்டவரே சிறப்பு அம்சங்களை உடையவராக இருந்தார். ஆண்டவர் மல்டி டேலண்டட் பாஸ்டராக எங்கள் மத்தியில் இருந்தார். நன்றி செலுத்துகிறோம். திடீரென்று ஏற்பட்ட உடல்நல குறைவாலே நீர் அவரை அழைத்து கொண்டீர் ராஜா. ஏன் என்று நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு தகுதி இருந்தாலும் ஆனால் கேட்க கூடாது. ஏனென்றால் நீர் கொடுத்து நீர் எடுத்துக்கொண்டீர். ஆனாலும் ஆண்டவர் அவர் விட்டு சென்றிருக்கிற அன்பு மனைவி மிகுந்த மனவேதனையோடு இருக்கிறவர்கள் அறிகிறோம். ஆண்டவர் திருமதி ஜீவா சுலோச்சனா அவர்களுக்காக, அன்பு ஒரே மகள் ஆண்டவரே ஜெமிமா அவர்களுக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரே அன்பு மகளையும் அன்பு சகோதரியும் நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரை உலகம் தர முடியாத ஆறுதலை சமாதானத்தை தேவன் அந்த குடும்பத்திற்கு தந்து வழிநடத்தும். அவருடைய ஊழியத்தின் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபைத்தார். தொடர்ந்து ஆண்டவர் ஆறுதலை சமாதானத்தை குடும்பத்தை தந்து வழிநடத்தும். நாள் முழுதுமாய் என்னுடைய பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம்ம நேரோடு கூட இருப்பதாக. ஆமென்.